நல்லது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் யாவருமாக எழுந்திருந்து ஒரு விஷயம் எங்களுடைய இருதயங்களை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீங்கள் எங்கள் மாத்திலே அசைவாடுங்க, எனக்குள்ளாக வாங்க ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே நீர் இடைப்படும்படியாக செபிக்கிறோம், நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் என்பதாக ஒரு விசை எங்களை கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. சுவாமி, நீங்க உயர்ந்தவர் ஆண்டவரே. அப்பா, நீங்க உன்னதமான தேவன் கர்த்தாவே. சுவாமி, இந்த அருமையான ஒரு ஓய்வு நாளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து சுவாமி உங்களை ஆராதிக்க, உங்களை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே. சுவாமி, இந்த காலை வேளையிலே எங்கள் மாத்திலே நீங்க வாங்க ஆவியானவரே, எங்கள் மாத்திலே நீங்க வாங்க சுவாமி, எங்களோடு இடைப்படுங்க கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே சுவாமி தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்க முடியாதபடி, உம்மை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, செபிக்க முடியாதபடிக்கு சுவாமி இந்த காலை வேளையிலே எங்களுடைய பலவீனங்களை கர்த்தாவே நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் இடை கட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க இடைப்படுங்க கர்த்தாவே ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் ஆண்டவரே எங்கள் மாத்திலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் சுவாமி. நீங்களே வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நல்லது. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்திலே இருப்பது இன்பமும் சந்தோஷமுமான ஒரு காரியமா இருக்கிறீங்க. அதை உணர்றீங்களா எல்லாரும்? இந்த இடத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே சந்தோஷமாக கரங்களை தட்டி ஒருவரை வாழ்த்தி நாங்கள் உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். பக்கத்தில் உள்ளவங்களை தைரியப்படுத்துங்க, வாழ்த்துங்க, நாங்கள் சந்தோஷமா பாடுவோம். நேசருக்கு புது பாடல் பாடுவே, தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல்
அவருக்காக நாங்கள் என்ன செய்வது இந்த வேளையிலே? துதி எம்முடைய நாவிலே இருக்கிறது. வாஞ்சையோடு கூட நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போமாக. ஹalleluya சுவாமி. தேவனே, எல்லா கணத்துக்கும் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர் சுவாமி. கேருபின் மத்தியிலே வாசம் செய்கின்றவரே, துதிகள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, தேவனே, 2-3 பேர் எந்த இடத்திலே நாங்கள் கூடுகிறோமோ எங்கள் மத்தியிலே அசைவாடுவேன் என்று சொன்னவரே நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எம்முடைய துதியிலே வந்து வாசம் செய்யுங்கப்பா. இந்த நேரத்திலே எங்களுக்கு மேலாக அசைவாடுங்க ஆண்டவரே. ஹalleluya. உயர்த்துகிறோம் சுவாமி.
வைத்திருக்கிறது அவன் நீங்க. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லா கணங்களையும் உமக்கு செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் இந்த எங்களுடைய இருதயத்தை நாங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்தால் என்றால் அநேக நடக்கிறதான எங்களுக்கு முன்பதாக நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது பல பேருடைய இருதயங்கள் சில நேரத்தில் கலக்கம் அடைந்து எதிர்பார்ப்புகள் உடைந்து போன சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிறதான மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னதுன்னு சொன்னால், அவரை நம்பி வாழ்கிறவருடைய வாழ்க்கை அவர் ஒருபோதும் கைவிடாதவராயிருக்கிறார். என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலையாகட்டும், கர்த்தர் என்னை காத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் போவோம். அதுக்கு ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். நாங்கள் யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோமாக 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் சில நம்பிக்கை குறித்து, கிறிஸ்தவர்களாக இருக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பூரண நம்பிக்கை எது மேல் இருக்குதுங்கிறதை குறித்து இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அப்படி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில் உண்மையிலே என்னுடைய நம்பிக்கை எது மேல் சார்ந்திருக்குது, எது மேல் நான் என்னுடைய நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருக்கு முன்பதாக சரிப்படுத்த வேண்டிய இடங்கள் இருந்தால் என்றால் அதை நாங்கள் சரிப்படுத்தி மனம் திரும்பினவர்களாக ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேயர் பாஷையிலே பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினருடையவர்கள் முதலாம் வியாதிக்காரர்கள் அநேகர்கள் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். 4ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலங்கின பின்பு யார் முந்தி அதன்
இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவங்க விசுவாசித்தார்கள். பாருங்கள், இந்த வசனத்தில் எருசலேமையில் இந்த இடத்துல நாங்கள் சொல்லப்படுறது இயேசு எருசலேமைக்கு போனார் என்று சொல்லி வேதாகமத்திலே யோவான் புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக இயேசு மூன்று நாள், அதாவது மூன்றரை வருஷம் அங்கே அவர் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷத்திலே 3 நாள், அந்த ஒரு வருஷத்துக்கு அவர் தேவ ஆலயத்துக்கு போனார். சில நேரம் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம் ஒரு பஸ்கா பண்டிகையாக இருந்திருக்கலாம் இயேசு போன இந்த நாள். ஆகவே இந்த எருசலேமுக்கு அவர் தேவ மாளிகைக்கு போகிற நேரத்திலே அங்கே பெத்தெஸ்தா என்கிறதான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திலே நாங்கள் பார்க்குறோம் அநேகருடைய ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னது நம்பிக்கைன்னு சொன்னால், அந்த தண்ணீரை கலக்கும் போது, அதாவது ஒரு தேவதூதன் இறங்கி ஒரு நேரத்தில் ஒரு சமயத்தில் அங்கே அந்த தண்ணீரை கலக்குவார்னு சொல்லி அங்கே தண்ணீர் கலக்கும் போது அங்கே இருக்கிறவர்கள், அதாவது அங்கே சுற்றி இருக்கிறவர்கள், வியாதிஸ்தர்கள், சப்பானிகள், முனவர்கள் யாராகிலும் அங்கே அந்த தண்ணீர் கலங்கும் போது அங்கே போய் இறங்கினார் என்றால் அவர்கள் சுஸ்தமாகுவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அங்கே குளத்தின் இறங்கி தண்ணீரை கலக்குவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த தண்ணீர் கலங்கும் போது யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சுகம் என்று சொல்லி அங்கே விசுவாசித்தார்கள். இந்த முதலாவது பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், உண்மையிலே எங்களுடைய நம்பிக்கை எது மேல் சார்ந்திருக்கிறது. இந்த ஜனங்கள் வியாதிஸ்தர்கள், அதாவது அங்கே இருந்த குறைபாடு உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், தேவையாக இருந்தவர்கள், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிம்மதியை தேடி வந்தவர்கள், எதிர்பார்ப்பை தேடி வந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நாடி வந்தவர்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருந்தது. அந்த கலாச்சாரம் படி நாங்கள் பார்க்குறோம் அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கூட நான் காண்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாறினால், கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் அறிந்தாலும் கூட சில நம்பிக்கைகள் எங்களை விட்டு இன்னும் போயில்லை. எங்களை விட்டு சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளோடு, இந்த உலக நம்பிக்கைகளோடு, சில நேரம் மூட நம்பிக்கைகளோடு நாங்களும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை அறிந்து இருந்தும் கூட இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்லா ஆழத்திலே ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உண்மையிலே எங்களுடைய நம்பிக்கை எது மேல் சார்ந்திருக்கிறது. உலக சட்டத்திட்டங்களா, உலக நம்பிக்கைகளா, மூட நம்பிக்கைகளா, அது மட்டும் நாங்கள் சார்ந்திருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் நாங்கள் இருக்கிறோமா, எது மேல் நாங்கள் இருக்கிறோம்? இன்றைக்கி அண்ணனுடைய வாழ்க்கையில் இதை குறித்து நாங்கள் பேசும் பொழுது உண்மையில் ஒரு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்லா சோதித்து ஆராய்ந்து பார்த்தால் என்றால், நாங்கள் ஆண்டவரை வணங்கினாலும், ஆண்டவரை நாங்கள் துதித்தாலும், ஆராதனை செய்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல நம்பிக்கைகள் சுற்றி சூழ்ந்து எங்களை அது ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்குது. ஒருவன் பிறந்தால் என்றால் நம்பிக்கைகள் இருக்குது, ஒருவன் மரித்தால் என்றால் நம்பிக்கைகள் இருக்குது, சடங்கு சமாச்சாரங்களை குறித்து எங்களுக்கு நம்பிக்கைகள் இருக்குது. இன்றைக்கு உண்மையிலே கிறிஸ்தவன் இயேசுவை நம்பி வாழ்கிறானா, அல்லது இந்த உலக சடங்கு சமாச்சாரங்கள், உலக சம்பிரதாயங்கள், உலக கண்ணோட்டமான மனிதருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கைகளை நம்பி வாழ்கிறானா என்கிறதை குறித்து சந்தேகமாக இருக்கிறது. நம்முடைய மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு எங்களை ஆட்டி படைக்கிறதுனால பரலோகத்தை படைத்த உயிரோடு ஜீவனோடு இருக்கிற தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை மூட நம்பிக்கை மட்டும், மூட நம்பிக்கைகளோடு சுற்றி இருக்கிறதுனால ஆண்டவரை சரியாக பற்றி பிடிக்கக்கூடிய, ஆண்டவரை சரியாக தொழுது கொள்ளக்கூடிய, ஆண்டவர் எங்களை பராமரிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத தன்மையில் நாங்களும் கூட இன்றைக்கு இருக்கலாம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் இந்த மனிதர்கள், யூதர்களும் கூட இயேசு இந்த இடத்துக்கு போகிற வேளையில் இந்த குலத்தை குறித்து அவங்க விசுவாசித்தாங்க.
அந்த தேவதூதன் ஒருவர் வருவானா, அவர் வந்து கலக்கும் போது யாராவது போனால் அங்கே சுகம் வருமா அப்படின்னு சொல்லி விசுவாசித்தார்கள். அது ஒரு நம்பிக்கை. ஆனாலும் இயேசு இங்க இடத்துல வந்து பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வாழ்கிறவர்கள் என்னது ரட்சிப்பு அடைந்தவர்களும் கூட சில நேரத்தில் இந்த நம்பிக்கைகளோடு இருக்கிறதுனாலே தன்னுடைய வாழ்க்கையில யதார்த்தமாக நடக்கிறதான சம்பவங்கள், ஏதாவது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் மனம் உடைஞ்சு போகும். ஏன்? எங்களுடைய நம்பிக்கை வந்து அது மெத்த நிலையில் இருக்குது. கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் இயேசு இந்த இடத்துல என்னத்தை சொல்றான்னு சொல்லி. அப்புறம் பாருங்க 5ஆம் வசனத்தில் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷமாக. கொஞ்சம் பாருங்களேன், வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை இவன் வியாதியோடைய படுக்கையில் இருக்கிறான். அவன் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தனா என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை கண்டு 38 வருஷம், கொஞ்சம் கிட்டத்தட்ட அவனை 38 40, இனி கொஞ்சத்தில் பாதி வருஷம் அவனுடைய வாழ்க்கையில் பாதி போயிட்டு 38 வருஷமாக நல்ல தெளிவாக சொல்கிறது. 38 வருஷமாக இருந்த மனுஷன் படுக்கையில் இருந்த இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தவனா என்று அறிந்து, வெகு காலமாக இந்த மனிதன் இங்கே இருக்கிறானே, வெகு காலமாக இந்த மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லையே, வெகு காலமாக இந்த போராட்டத்தில் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, வெகு காலமாக இந்த மனிதனுடைய உள்ளத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இவன் இருக்கிறானே, வெகு காலமாக இந்த குடும்பத்தில் இந்த மனிதனுடைய சொந்த வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வு காணாமல் இருக்கிறான் என்று சொல்லி நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு கண்டு என்ன ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எங்களுடைய நிலைமை, இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் போகிறதான நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. 38 வருஷமாக வாழ்க்கையில் பாதி வருஷமாக ஒரே போராட்டத்தோடு கொண்டு ஒரு போராட்டம் கொண்டு நீங்கள் இருக்கிறீங்களா? அல்லது வாழ்க்கையில் பல வருஷமாக ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு மனத்தாக்கம், மன அழுத்தல் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி ஆட்டி பழைத்து கொண்டு விடுதலை தர முடியாத நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த இடத்துல பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை நாங்கள் பாடணும் இல்லை, எல் ரோ என்கிற தேவன் என்னை காண்கிறார்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அந்த இயேசு அந்த மனிதனை கண்ட அநேகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அநேகர் அந்த இடத்துல எதிர்பார்ப்பு கொண்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் முக்கியமாக நோக்கி, அதாவது அந்த மனிதனை குறித்து முக்கியமாக ஆண்டவர் பார்க்குறதா இருந்தால், உண்மையிலே உலகத்தில் பலவிதமான சூழ்நிலை சிக்கி கொண்டிருந்து பல வருஷக்கணக்காக சிக்கி கொண்டு இருக்கிற எங்களை ஒரு நாள் என் ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை பார்க்கிறார். என்னை பார்த்து இந்த வேளையில் இன்றைக்கு கூட உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஐயோ என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் யோசிக்கிறதா இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை கண்டு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஐயா உனக்கு சுஸ்தமாக விரும்புகிறையா? விருப்பமா? இதிலிருந்து வெளியே வர, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர உனக்கு விருப்பமா? என்ன ஆண்டவர், ஏன் இந்த ஆண்டவர் தான் சுகத்தை கொடுக்க போறாரு? அப்படி என்றால் ஆண்டவர் ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு? இல்லை, பல வருஷமாக ஒரே பிரச்சனையில் ஒரு மனிதன் சிக்கிக்கொண்டு இருக்கும்போது அவன் பழகி போயிடும். அது பழகி போன பிறகு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவனுக்கு மனசுக்கு தோணாது. இப்படியே இருந்துடும். இனி செத்தாலும் ஒன்று, நீ வாழ்ந்தாலும் ஒன்று, இனி போயிடும், வாழ்க்கை தானே முடிஞ்சிட்டே, இன்னைக்கு இதுக்கு மேலே என்ன எதிர்பார்ப்பேன்? அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தோடு இருந்து போகிற சூழ்நிலை இருந்திருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். இயேசு கேட்கிறாரு, இயேசு எங்களை பார்க்கிறாரு. என் எல் ரோய் ஆகிற தேவன் என்னோடு இருந்து அவர் கேட்கிறாரு, உனக்கு விருப்பமா இதிலிருந்து வெளியே வர? இந்த சூழ்நிலிருந்து வெளியே வர உனக்கு விருப்பமா? உன் வியாதியிலிருந்து வெளியே வர உனக்கு விருப்பமா? உன் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர உனக்கு விருப்பமா? உன் குடும்பத்தில் இருள் சூழ்ந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலையே, உன் தொழில் உனக்கு எந்த ஒரு செழிப்பும் இல்லையே, உன் பணத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையே, நீ விழுந்து போறையே, உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு தாக்கம் உன்னை சூழ்ந்து உன்னை பின்வாங்கி கொண்டே உன்னை தள்ளி விடுதே, உனக்கு ஊழியம் செய்த வாஞ்சி இல்லாமல் நீ தவிக்கிறையே என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு கேட்கிறார். அதாவது அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், உனக்கு விருப்பமா?
அல்லது நீ அப்படியே இருக்க போறியா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். இந்த மனிதன் என்ன சொல்கிறாரு? அதற்கு 7ஆம் வசனம், அதற்கு வியாதிஸ்தலர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதுக்கு முன்னே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறானே என்றார். இந்த மனிதன் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சுத்தமாக விருப்பமா? இன்னும் இவருடைய யூதர், அதாவது படைத்த ஆண்டவரை நம்பி வாழ்கிறவன் சொல்கிறான், ஆண்டவரே, ஐயரே, இந்த குளத்துக்கு அந்த தேவதூதன் வந்து தண்ணி கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. அப்படின்னா போகும்போது இவன் படுக்கையில் தான் இருக்கிறான், நடக்க முடியாத நிலைமையில். போகும்போது யாராவது என்னை தள்ளிவிட்டு முன்னுக்கு போயிடுறாங்களே, எனக்கு இன்னும் விடுதலை இல்லைன்னு சொல்கிறான். இயேசு கேட்குறாரு, உனக்கு சுத்தமாக விருப்பமா? இந்த மனிதன் என்ன சொல்கிறான்? குலத்தை பார்த்து சொல்கிறான், எனக்கு அங்கே கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லையே. எது மேல் இவனுக்கு நம்பிக்கை? ஏதோ ஒரு இடத்த அங்கே போனால் தான் எனக்கு விடுதலை, இங்கே போனால் தான் விடுதலை. இடத்தை நம்பி வாழ்கிறீங்க. எனக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை பார்க்கிலும், அருகில் இருக்கிற இயேசுவை பார்க்கிலும் என்னோடு இருக்கிற, இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? கொஞ்சம் பாருங்கள், இந்த இடத்துல இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் அருகாமையில் இருக்கிறாரு, அவரோடு இருக்கிறாரு, அவரோடு இருந்து பேசி கொண்டு இருக்கிறாரு, உன்னோடு இருந்து பேசுகிறாரு, என் அருகில் இருக்கிறாரு. நான் எங்கே போகிறேன்? இந்த மனிதன் என்ன போகிறான்? குளத்துக்கு போகிறதுக்கு, பெத்தேஸ்தா அந்த குளத்துக்கு போகிறதுக்கு எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே, நான் தனிமையில் இருக்கிறேனே, என்னை தூக்கி அரவணைக்கிறதுக்கு யாரும் இல்லையே, என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே. இயேசு மனசில் என்ன தோணி இருக்கும் எந்த நேரத்தில்? அடே மனுஷா, நான் தானே உன்னோடு இருக்கிறேனே, அடே மனுஷி, நான் தானே உன்னோடு இருக்கிறேனே. இன்றைக்கு நாங்களும் அப்படி தானே. இடத்தை குறித்து ஏதாவது ஒரு இடம், அங்கே போனால் நிம்மதி, இங்கே போனால் நிம்மதி, அந்த இடத்துக்கு போனால் நிம்மதி, அங்கே போனால் ஆவியானவர், இங்கே போனால் பரிசுத்த ஆவியானவர், அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர், இங்கே பரிசுத்த ஆவியானவர், அங்கே அற்புதங்கள், அங்கே அபிஷேகங்கள். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் திசை மாறி திசை திரும்பி கிறிஸ்தவர்கள் தன் அருகில் இருக்கிற ஆண்டவரை மறந்து எங்கேயோ ஒரு இடத்தை நாடி போகிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். அப்படி போனால் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்று சொல்கிறார்கள். நான் எங்கே இருக்கிறேனோங்கிறது இல்லை முக்கியமானது, நான் யாரோடு இருக்கிறேன்ங்கிறது தான் முக்கியமானது. நான் எந்த இடத்துக்கு இருக்கிறேன் முக்கியமானது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, நான் பரத்துக்கு இறங்கினால் போனால் என்றால் நீ அங்கே இருக்கிறேன், பாதாளத்துக்கு போனால் என்றால் நீ அங்கே இருக்கிறேன், ஆழ கடலில் நான் இறங்கினால் என்றால் நீ அங்கே இருக்கிறேன், அலைகள் மோதி என்மேல் வரும்பொழுதும் நீர் அங்கே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே என் தாய் கற்பத்திலே நீர் அங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பிறக்கிறது முன்பதாகவே நீர் என்னை தெரிந்து கொண்டவரா என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். என் அருகில் இருக்கிற இயேசு அவர் சொல்லுகிறார் இந்த மனிதனை பார்த்து, உன் விசுவாசமானது குலத்தில் மேலேயோ ஏதோ ஒரு இடத்தில் மேலே நம்பிக்கை இருக்கிறதா இருந்தால், இயேசு பாருங்க 8ஆம் வசனம் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். இயேசு சொல்லுகிறார், அவன் அருகில் இருந்து அவன் சொல்லுகிற மூட நம்பிக்கையான வார்த்தைக்கு மாறாக எதிர்த்து நின்று இயேசு சொல்லுகிறார். ஒரு தீவிரமான ஒரு வார்த்தை இயேசு பேசுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் பேசுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர் பேசுகிறார். 5000 ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உணவை கொடுத்து போஷித்த ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமாக பாலைவனத்தில் நடந்து செல்லும் பொழுது அந்த ஜனங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் பேசுகிறார். வார்த்தையால் அவருடைய மூச்சு கொடுத்து மனிதனை படைத்த ஆண்டவர் பேசுகிறார். மனிதனுக்கு மூச்சு கொடுத்து இன்றும் காத்து நடக்கிற என் ஆண்டவர் பேசுகிறார். எழுந்திரு, மூட நம்பிக்கைகள் மேல் மனிதர்கள் வாழ்க்கையில் இருந்தால் என்றால் போட்டியும் நடக்கும். ஏன் எல்லாம் முந்திக் கொள்றதுக்கு போறாங்க, ஏதாவது முந்திக் கொள்றதுக்கு. ஒருத்தன் தள்ளிவிட்டு அவனை மிதிச்சு கொண்டு இன்னொருத்தன் போறான். எதுக்காக? சுகத்துக்காக. என் அருகில் இருக்கிற ஆண்டவர், என்னை படைச்ச ஆண்டவர், எனக்காக உயிர் கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த வார்த்தை உண்மையிலே இந்த வார்த்தையானது
அந்த மனிதனுடைய உள்ளத்தை தொடுகிற ஒரு பிரதான ஒரு வார்த்தை. யாரும் இதுவரை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இவன் தேவதூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. எப்படா இந்த தேவதூதன் வருவார், இந்த குலத்தை கலக்கிறதுக்கு வருவார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி நட. இன்றைக்கும் கூட என் இயேசு என்னை பார்த்து படுக்கையில் போட்டு கொண்டிருக்கிற சாத்தானுடைய எண்ணத்தை பார்த்து, சாத்தானுடைய சிந்தனையை பார்த்து என் இயேசு எனக்கு சொல்கிறார், நீ இருக்கிற நிலைமையை பார்க்கலாம், எழும்பி நட. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழும்பி நட. நீ இருக்கிறதான இருள் சூழ்நிலை வாழ்க்கையில் எழும்பி நட என்று சொல்லி இயேசு எனக்கு சொல்கிறதா இருக்கலாம். ஏன்? அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அலைகள் அடைக்கும் பொழுது பேதுருவை நோக்கி வந்த ஆண்டவர், சீசர்களை நோக்கி வந்த ஆண்டவர், அலைகள் மேலாக எதிர்த்து கொண்டு அதை மிதித்து கொண்டு நடந்த ஆண்டவர் சொல்கிறார், எழும்பி நட. எது மேல் உன் நம்பிக்கை இருக்குது? எது மேல் உன் விசுவாசத்தை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எது மேல் உன் நம்பிக்கை சூழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அப்படி இருக்கும் பொழுது, ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லி நீ நம்புற, அதோ எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நீ நம்புற, ஐயோ நான் கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி நம்புற, எனக்கு முந்தி கொள்றதுக்கு இடம் இல்லையே, நான் இந்த நேரமும் சோர்ந்து போய் விழுந்து கொண்டு போறேனே என்று சொல்லி நீ உன் வாழ்க்கையை குறித்து ஒரு அப்பாவியான எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி உனக்கே ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு சொல்கிறதான காரணம், கர்த்தர் எனக்கு சொல்கிறார், எழும்பி நட, நான் உன்னோடு இருக்கிறேன். என் இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் உன்னை பார்த்து அப்படி இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறது என் ஆண்டவருடைய செயல் அல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ இன்னைக்கு சிக்கிக்கொண்டு ஜனங்கள் சப்பானிகளாக, ஆவிக்குரிய முடவர்களாக, ஆவிக்குரிய படுக்கையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த நம்பிக்கைகள் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் அழைக்கிறார், எழும்பி நடக்க. ஹல்லேலூயா. எழும்பி நடக்க. கர்த்தர் என்னோடு இருந்து அவருடைய நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவதூதர்களுடைய வார்த்தையை பார்க்கிலும் யூதர்களுடைய பண்பாடுகள், தூடைய சம்பிரதாயங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்கள் பார்க்கிலும் என்னுடைய படைத்த ஆண்டவருடைய வார்த்தை மேலான வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மேலானது. அவருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் பார்க்க மேலானது. ஹல்லேலூயா. அப்புறம் உடனே அந்த மனுஷன் என்ன செய்தான்? உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில் அந்த மனிதன் எழும்பி நடந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்படி போனால் தானாலும் அப்படி போனால் தான் நம்பி இருந்த இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் தொட்டால் என்றால் என்னையும் பார்த்து தொடக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் பார்த்து தொடக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு மனக்கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய படுக்கையிலிருந்து உங்களை எழுப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தாய்மார்கள் எனக்கு அநேக கண்ணீரோடு இருக்கலாம். வாழ்க்கையில் பிரச்சனைகளுடைய மனைவிமாருங்க தன்னுடைய குடும்பத்தை நடத்துறது எப்படி, தன்னுடைய குடும்பத்தில் போகிறது எப்படி, பெற்றோர்கள் அப்பா அம்மார்கள் எல்லாம் தவிக்கிறது இருக்கலாம். பண வசதியில் இன்றைக்கி காலநிலை அவ்வளோ பொருளாதார ரீதியாக மேல் வர்றதுக்கு நல்ல ஒரு காலநிலை இல்லை, நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. இவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் போதாதுங்கிறதான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பெற்று உங்களுக்கு பலத்த காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். சற்று நாங்கள் எதில் மேல் எங்களுடைய நம்பிக்கை, மூட நம்பிக்கைகள், இடங்களை குறித்து நம்பிக்கையோடு இருக்கிறோமா? என் அருகிலே இன்றும் எனக்கு உயிரை கொடுத்த, என்னுடைய பாரங்களை சுமந்து எனக்காக மரித்து உயிர் தெழுந்த என் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோமா? அந்த ஆண்டவரை நம்பி
அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் எங்களுடைய இருதயம் அங்கும் இங்கும் போய் இன்றைக்கி சுற்றி நான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு எனக்கு அவர் மேல் நம்பிக்கை நான் சரியாக வைக்காமல் வேறு என்னென்ன சிந்தனைகள் வேறு காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு இருந்தால் என்றால் இந்த காலை வேளையில் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போமாக. கடவுள் மேல் எங்களுடைய பாரத்தை நாங்கள் கொடுப்போமாக. ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் என்னோடு இருந்து பேசுங்க, என்னை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் எழுப்பி நின்று ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நாம் முழு உள்ளத்தோடு நாங்கள் அவரை நம்புவோம். அவரை நம்பி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே உண்மையை நம்புகிறேன் ஆண்டவரே சுவாமி, என் முழு உள்ளத்தோடு நான் உண்மையை நம்புகிறேன். வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை, என்ன பரீட்சைகள், என்ன போராட்டங்கள், என்ன மன கலக்கங்கள், என்ன மன அழுத்தங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சுவாமி நான் உண்மையை நம்புகிறேன் ஆண்டவரே. யார் கைவிட்டாலும், யார் என்னோடு இல்லாவிட்டாலும், யார் எனக்கு உதவி செய்ய இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நான் உண்மையை நம்புகிறேன் ஆண்டவரே. யார் எனக்கு கை கொடுக்காவிட்டாலும், யார் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும், யார் என்னை நேசிக்காவிட்டாலும் நான் உண்மையை நம்புகிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா என் மேல் இரக்கம் காட்டி எனக்கு ஆசீர்வதிங்க என்று சொல்லுவோமா? கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பாத நம்பி வந்தேன் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கிருபை என் மேல் சுவாமி என்னை சூழ்ந்து சுவாமி எனக்கு அந்த பலனை தரும்படியாக நாங்கள் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. நீரை இயேசுவே அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு சொல்லுவோம், அன்பை கண்டடைந்தே சமூகத்திலே இலை பாருங்கள், இலை பாருங்கள் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுவே. இலை பாருங்கள் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம், சுதமாய் அங்கு நான் தேடுவேன். ஹல்லேலூயா. சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம். ஐயா உம்மை நோக்கி சுதமாய் அங்கு தான் தேடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நீரை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன், என்னை நோக்கி கூப்பிடுகின்றே. நிழல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடுகின்றே. நிழல் துன்ப நேரத்திலோ கருத்தாய் கருத்தாய்
நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, அப்பா என்னை கைவிடாதும் நாதா சுவாமி, என்ன நீர் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே சுவாமி, அப்பாவும் பாதமாண்டு நான் வருகிறேன். ஹல்லேலூயா. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, அப்பா உம்மை நம்பி உம் பாதமாண்டில வருகிறவர்களே நீர் கைவிடாத தேவன் ஆண்டவரே சுவாமி. என்ன சூழ்நிலை, என்ன நெருக்கடிகள், என்ன பிரச்சனைகள், என்ன துயரங்கள், துக்கங்கள் இருந்தாலும் சுவாமி என்னை விசாரித்து ஆறுதல் படுத்து சுவாமி, எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் சுவாமி நீர் எனக்கு விடுதலை தருகிற தெய்வம் என்று உம்மை நம்பி வாழ எங்களுக்கு ஆசீர்வதிங்க அப்பா சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தை படைத்த ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பார்க்க மேலானவர் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் சுவாமி தீவிரமாய் அதை பதிய வைத்து சுவாமி அதன்படி நடக்க என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிங்க. இந்த உலகத்திலேயோ உலக நோக்கங்களையோ உலக சட்டத்திட்டங்களோ உலக கலாச்சாரங்களோ அதில் மேல் மூட நம்பிக்கையாய் இருக்காமல் ஆண்டவரே உண்மை நம்பிக்கையாய் வாழ சுவாமி நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்தலும் என்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய் வாங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார்.